கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க ஆசீர்வாத வாசலுக்குள்ள போகாதபடிக்கு தடை பண்ற 2 காரியங்களை பத்தி நான் பேச போறேன். ஒன்று அவிசுவாசம், ஒன்று முறுமுறுப்பு. இது 2 இருந்தா கண்டிப்பா உங்க ஆசீர்வாத வாசலுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. இதுக்கு உதாரணமா நான் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் ஆதரிச்சாரு. அவர்களுக்கு காடைகளையும் மன்னாவையும் வழங்கினாரு, தண்ணீரையும் கொடுத்தாரு. ஆனா அவங்க முறுமுறுப்புக்காரர்களாகவும் அவிசுவாசக்காரர்களாகவும் இருந்தாங்க. 11 நாளுக்குள்ள கானானுக்குள் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க போற திட்டம் 40 வருஷம் ஆகியும் அவங்களால பிரவேசிக்க முடியல. ஏன்? அவங்க அவிசுவாசமும் முறுமுறுப்பு தான் காரணம். இந்த அவிசுவாசமும் முறுமுறுப்பு உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க என்னைக்குமே தேவனுடைய ஆசீர்வாத வாசலுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அவங்க கடைசி வரைக்குமே பிரவேசிக்கவே முடியல. ஏன்னா அந்த அவிசுவாசத்தினாலே முறுமுறுப்புனாலையும் அவங்க பிள்ளைங்க விசுவாசத்தினால போறாங்க கானானுக்குள்ள. இது போல நீங்க அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, முறுமுறுப்பு இருந்துச்சுன்னா அதை இன்றையோட விட்டு விடுங்க. நீங்க முழுசா விடும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாத வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். God bless you. ஆமேன். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. அந்த அவிசுவாசத்தையும் முறுமுறுப்பையும் விட்டுடுங்க. ஆமேன்.